Good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 4, verse 20 to 27. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is to your comfort, and let's get into it. So, in the section, a brief overview, it's very simple. Verse 20 to 22, listen and store wisdom, and it's like a father talking to a son. ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்கிற மாதிரி லிசன் அண்ட் ஸ்டோர் விஸ்டம் இட் பிரிங்ஸ் லைஃப்னு சொல்கிறாரு. செகண்ட், அதாவது அப்பா அந்த பையனுக்கு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து 23 வந்து அவங்க அப்பா பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு, காட் யோர் ஹார்ட், உன் இதயத்தை பாதுகாத்துக்கோ, இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். தென் verse 24 to 27 அதே மாதிரி ஹார்ட்டை வான் பண்ண மாதிரி வாட்ச் யுவர் மவுத், ஐஸ் அண்ட் ஸ்டெப்ஸ், ஒன்று நடக்கையோ. ஸோ உன் கண்ணை, உன் வாயை, அதுக்கப்புறம் நீ நடக்கிற பாதையை பார்த்து நடன்னு அவங்க அப்பா அந்த பையனுக்கு வார்ன் பண்ணுற மாதிரி Solomon has written this. ஸோ வாட் கேன் வி டேக் away from this? வெரி சிம்பிள். நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் எஸ்பெஷலி வந்து verse 23 which says keep your heart with all vigilance for from it flow the springs of life. So very simple because it is impossible, சொல்கிறது கஷ்டம் தான், ஒரு வெரி வெரி நாட் வெரி வெரி ஹார்ட், இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு ஃபுல்லி காட் ஆர் ஹார்ட், எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து. பிகாஸ் சோஷியல் மீடியா இருக்குது, ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ், ரோட்டில் போனால் போஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அண்டு மற்றவங்க மூலமாக கூட நம்ம அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கே என்னெல்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஹார்ட், மவுத், ஐஸ், ஸ்டெப்ஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹார்ட், இட்ஸ் இம்பாசிபிள். இந்த ஏஜில் வந்து நம்ம இருக்க மாடர்ன் ஏஜில் வந்து இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு ஃபுல்லி காட் ஆர் அவுட் ஹார்ட், ஐஸ், மவுத், ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு இந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு அந்த பையனா, காட் யோர் ஹார்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்த காலத்தில் இருக்கோம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. கிவ் அப் பண்ணிட்டு நான் காட் பண்ணால் யூஸ் இல்லைன்னா we still have to guard it. We still have to நம்மளால் முடிஞ்சதை to the best of our abilities we do, because that's what a good Christian does. நம்ம கிறிஸ்டியனாக இருந்துட்டு we can't just put everything on God. There is certain things that we can do, and there is to a certain extent நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் the posters or மூவிஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி வரதோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை to a certain extent we can block it. பட் நம்மளால் பண்ண முடியல, இல்லை இன்றைக்கி நான் தவறிட்டேன், இன்றைக்கி நான் இந்த ஸ்டெப் பண்ணல, அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ரிமைண்டர் என்னென்னா, இதை வச்சு ஒரு சின்ன ரிமைண்டர் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் our best will not be enough, எஸ்பெஷலி இந்த கரண்ட் ஏஜில் சொன்ன மாதிரியே இட் won't be enough. ஸோ வாட் கேன் we do? எவ்ரி சிங்கிள் டே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஹேவ் திஸ் டாக் வித் காட். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும் டெய்லி. ஆண்டவரே எனக்கு பலத்தை தாருங்கன்னு கேட்கணும். அதை நம்ம முன்னாடி இருக்க செக்ஷனில் பார்த்ததே தான். உடனே கேட்டாலும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தையும் டிஃபீட் பண்ண யூ ஒன்ட் கிவ் இட். லைக் அப்படின்னா எல்லாராலையும் முடியும், லைக் எவ்ரி ஒன் கேன் டூ இட். யூ ஒன்ட் டூ, லைக் யூ ஹேவ் டு கீப் ஆஸ்கிங் காட் ஏர்னஸ்ட்லி. நம்ம முழு இருதயத்தோட கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து என்னை பாதுகாத்துங்க ஆண்டவரே, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து என்னை பாதுகாருங்க, இந்த மாதிரி பியர் குரூப், இந்த குரூப்கிட்டேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. இவங்கக்கிட்ட போனால் நான் வழி மாறிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வேலைனாலேயோ இல்லை காலேஜ்னாலேயோ இல்லை கிளாஸ்னாலேயோ இட்ஸ் அன்அவாய்டபுளாக இருக்கலாம் இந்த குரூப்பு, அந்த மக்கள், அவங்க வழி. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஆஸ்க் காட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இந்த சாம் என்னென்னா, ஓகே அவங்க என் வேலைக்கு வரவங்க தான், அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காரவங்க தான் சிகரெட் பிடிக்கிறான், அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது, அதனால் வந்துடும், என் மூக்குலேயும் வந்துடும் அந்த ஸ்மெல், அதனால் எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஹேவ் த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அப்ளை திஸ் லாஜிக்கலாக அப்ளை பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துல நம்மளால் முடியுமோ பண்ணிவிட்டு, எந்தெந்த இடத்துல கஷ்டமோ அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கேட்கணும், அந்த விஸ்டம் கேட்கணும், எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த டிவோஷனோட ஒரு சின்ன ரிமைண்டர். தேங்க்யூ.